சங்கீதம் அதிகாரம் 121 வசனம் 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, உன்னை நான் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன். உனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், மனிதர்களை கொண்டு பிசாசு ஏதாவது உன்னை டார்ச்சர் பண்ணலாம். உனக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகள், நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணதாக உங்களை குறித்ததான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை சுற்றிலும் பரவி இருக்குது. நீங்கள் தனிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள், இல்லை நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை நல்லா வச்சுருக்குறாங்க. அதை பார்க்குற உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் கூட பழகிறவங்க, பேசுகிறவங்க உங்களுக்கு விரோதமாக பொறாமையினால் எழும்பி தேவையில்லாத காரியங்களை பண்ணுறாங்க. உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இருக்குது, பில்லிசூனியம் இருக்குது, வன்கண், எரிச்சல், பொறாமை, இது எல்லாமே என்ன உங்களை சுற்றிலும் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க, நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன், நான் உன் ஆத்துமாவை காப்பேன் அப்படின்னு அப்பா வாக்கு கொடுக்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. உங்களோடு கூட இருந்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, உங்களை சுற்றிலும் என்ன நடக்குது, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அறியாமையே நிறைய யுத்தங்களை அப்பா உங்களுக்காக பண்ணி முடித்து ஜெயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு நிற்கிறோன்னா அப்பாவுடைய கிருபை. எத்தனையோ விபத்துக்கள், ஆபத்துக்கள், நாசமோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஏசப்பா நம்மளை பாதுகாத்திருக்கிறாங்க. வான மண்டலங்களில் நமக்கு விரோதமாக கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து ஜெயத்தை நமக்கு தந்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கும் நீங்கள் கவலையோட வரி பண்ணிட்டு, மனுஷங்களை குறித்ததான வரி, இல்லை நீங்கள் அன்பு காட்டியிருப்பீங்க, நிறைய கொடுத்துருப்பீங்க, நிறைய அன்பு காட்டியிருப்பீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் என்கிட்ட அன்பாக சமாதானமாக இருந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு விரோதமாக தான் அவள் அப்படி, இவன் இப்படி, அப்படி பேசிட்டா, இப்படின்னு உங்களுக்கு விரோதமாக தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே. அதை குறித்ததான எண்ணங்கள் உங்களுக்கு வேணாம், அதை குறித்ததான கவலைகள் உங்களுக்கு வேணாம். மேல் நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கட்டும். நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடு அல்ல. யார் கூடயும் நம்ம போய் போராட வேணாம். நான் இப்படி பண்ணலை, நான் இந்த தப்பு செய்யலை, நான் இப்படி பேசலை அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட எதையும் ப்ரூவ் பண்ண வேணாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் காதுகளில் எட்டும் பொழுது, ஏசப்பா நான் இப்படி பேசலை, இந்த எண்ணத்தோடு நான் பேசலை, இப்படி நான் நடந்துக்கலை, ஆனால் என்னை குறித்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்க, இதில் நீங்கள் எனக்காக நில்லுங்கப்பா அப்படின்னு ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். உடனே அதற்கான ரியாக்ஷன் நீங்கள் பார்க்காட்டி கூட உங்களை அவங்க தப்பாக நினச்சிருப்பாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. அன்னைக்கே உங்களை கர்த்தர் ப்ரூவ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் பாருங்கள், அந்த நாளில் கர்த்தர் தெளிவாக காண்பித்து கொடுப்பார். யார் யார் எப்படி, நீங்கள் எப்படி, அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு விரோதமாக இவங்க பேசினாங்க அப்படிங்கிறத தெளிவாக கடவுளே காண்பித்து கொடுப்பாங்க. நீங்கள் போய் பேசுனீங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு காயம்தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை அப்படியே விட்டுட்டு ஏசப்பாவை மட்டும் உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருதா, உடனே மாறி மாறி பேசாதீங்க. அவங்க சொன்னாங்களா, ஓகே, அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அப்பாவோட பாதத்தில், ஏசப்பா ஒரு சமாதானத்தை தாங்க, என் கணவனுக்கு இல்லை என் மனைவிக்கு என்னை புரிய வைங்க, நான் இப்படி இல்லை அப்படிங்கிறத புரிய வைங்க, நீங்கள் காண்பித்து கொடுங்க, எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை தாங்க. உறவுகளில் இருக்கிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரட்டும். பிரிவினையின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால ரிபியூக் இன் ஜீசஸ் நேம். குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். உங்களை விட்டு போன உறவுகள் இயேசுவின் நாமத்தினால உங்களை தேடி வரட்டும். குடும்பங்கள் சமாதானமாக இருப்பது தான் ஏசப்பாவுடைய சித்தம், ஏசப்பாவுடைய விருப்பம். அதை பிரிக்கும்படி எழும்பி இருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருந்து உங்களை ஒருத்தர் கூட சேர விடாதபடிக்கு யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் ஏசப்பா அவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்க, குடும்பத்தை ஒன்று சேருங்க, சமாதானத்தை தாங்க. நான் அமைதியாக இருக்கேன், நான் பொறுமையாக இருக்கேன், நான் காத்திருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் போய் பேசாதீங்க, காத்திருங்க. அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள், வருடங்களே ஆனாலும் சரி, கர்த்தர் இழந்ததை சும்மாலாம் தரமாட்டாருங்க, ரெட்டிப்பாய் தருவார்.
பல மடங்கு வட்டியோட சேர்த்து தருவார். நீங்கள் இழந்த சந்தோஷம், சமாதானத்தை கர்த்தர் தருவார். உங்களை ஒரு தீங்கும் அணுகாதபடி காப்பார். ஒருவேளை சில பிரச்சனைகள்னால, சில தீங்கு, சில மனிதர்களுடைய திட்டங்கள்னால இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் டிஸ்டர்ப்டாக, பிரிந்து, கவலைப்பட்டுட்டு, அழுதுட்டு, இழந்த நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இனி உன்னை நான் எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். கர்த்தராகிய நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன். நான் உன் ஆத்துமாவை காப்பேன். இந்த உலகம் நம்மளுடைய ஆத்துமாவை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஆமேன். Have a beautiful day. God bless you.